நீங்க தான்டா அண்ணனை காப்பாற்றணும். நம்மளோட ஹோம்ஒர்க் கர்ணா 2 பேர்ட்ஸும் இன்னைக்கு ட்ரைனிங் போட போறோம். ரொம்ப நாளா தீனி சாப்பிட்டுட்டு கர்ணா நம்மள ஏமாத்திட்டு வந்துட்டே இருந்தா. ஹைட் ஏத்திட்டா பறக்காம பக்கத்து பில்டிங்லயே உட்காருவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம லாஃப்ட்லயே கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்து 2 புறாவையும் பறக்க விட்டோம். ஒரு கர்ணை அடிச்சிட்டு நல்லா ஹைட் ஏறி பறக்க ஆரம்பிச்சுட்டு இன்னொரு கர்ணை அதோட சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சுட்டு கர்ணை பறக்கட்டும்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் எடுத்து ட்ரைனிங்க்கு போயாச்சு. 4 புறாவை 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண பிளேஸ்லயே பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் சுத்திக்கிட்டே இருக்கு. யங் பேர்டா இருக்காங்க. ரூட் எடுத்து வீட்டுக்கு போக கொஞ்ச நேரம் ஆகும். அது ரூட் எடுக்கிறவங்க வெயிட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம வடக்கன்ஸ் மாப்பிள்ள நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்ல. வெயிலுக்கு இதமா 2 ஜூஸ் போட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தாப்ல. ஏன் அதை சொல்ல வரேன்னா பைபாஸ்ல யாரும் நிப்பாட்டி நமக்கு மாரி பண்ண மாட்டாங்க. நமக்காக மாப்பிள்ளை நிப்பாட்டி நமக்காக எல்லாமே பண்ணி கொடுத்துருப்போம். ஜூஸ்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே தான் ஒரு வழியா யங் பேர்ட்லாம் ரூட் எடுத்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நம்ம வந்து பார்த்தோம். எல்லா பேர்டும் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்ல சூப்பரா பண்ணிருக்காங்களா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த சீசன்ல யாரும் ட்ரைனிங் விடாதீங்க. நல்ல பேர்டா இருந்தாலும் மிஸ் ஆயிடும். கர்ணா என்ன பண்றாப்லன்னு பாத்தீங்கன்னா நம்ம வர வரையும் பறந்துகிட்டே தான் இருக்காப்ல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.